சுகாதாரத்துறையில் நிலவும் காலி இடங்களை விரைந்து நிரப்புமாறு ஜோஹர் இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். ஜோஹரில் உள்ள முக்கிய அரசாங்க மருத்துவமனைகளில் அசாதாரணமான நெரிசல் பிரச்சனையை சமாளிக்க இது அவசியம் என்றார் அவர். ஆள்பல பற்றாக்குறையால் சுல்தானா அமீனா மருத்துவமனை, சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனை, தெமுங்கோங் ஸ்ரீ மகாராஜா துன் இப்ராஹிம் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் நிலைமை மோசமாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் முழு அளவில் செயல்பட்டு மாநில மக்களுக்கு மிகச்சிறந்த சுகாதார சேவையை வழங்க சுகாதார அமைச்சு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுகாதார சேவையானது ஒரு சலுகை அல்ல, மாறாக அரசாங்கம் கட்டாயமாக பூர்த்தி செய்ய வேண்டிய மக்களின் அத்தியாவசிய தேவையாகும் என டிஎம்ஜி சுட்டிக்காட்டினார். ஜோஹர் மக்களின் நலனே எனக்கு முக்கியம். அரசாங்க நிர்வாக கெடுபிடிகளால் அந்நலன் பாதிக்கப்படுவதை தம்மால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் நினைவுறுத்தினார். புதிதாக திறக்கப்பட்டுள்ள பாசேர் கூடாங் மருத்துவமனை விரைவில் செயல்பட தொடங்கவிருப்பதை ஒட்டி தனது பேஸ்புக் பதிவில் துங்கு இஸ்மாயில் அவ்வாறு கூறினார். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.